வணக்கம். நான் விதைகள் ஸ்டடி சென்டர்லேருந்து அனந்து அன்பழகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் இயர் 2023 குரூப் 2 எக்ஸாம் எழுதின ஒரு ஆஃபீஸருடைய பேப்பரை இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம், கிராஸ் செக் பண்ண போகிறோம். நம்ம எல்லாமே சொல்லுவாங்க, நான் நல்லா எழுதியிருந்தேன், எனக்கு மார்க் போடல அப்படிம்பாங்க. இந்த பேப்பர் எப்படின்னா, ப்ரெசன்டேஷன் பொறுத்து ப்ரெசன்டேஷன்லேயே மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம இந்த பேப்பரை எழுதினவங்களை பார்த்தோம்னா நம்ம எந்த குறையும் சொல்லலை. அதே சமயம் ஏன்னா இவருக்கு எந்த கேள்வி வரும்னு ஏற்கனவே தெரியாது. எக்ஸாம் ஹால் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் மைண்டாக தான் போவாங்க. எந்த கேள்விக்கு எப்படி எழுதுன்னு தெரியாது. அதாவது நம்ம மறக்கிறது மறதிங்கிறது மனித இயல்பு. நம்ம மறந்துடுவோம். நம்ம இருக்கிற விஷயத்தை ஒப்பேற்றிட்டு வருவோம். ஓகேங்களா? ஆனால் பேப்பரை திருத்துறவங்களுக்கு எப்படின்னா, அவங்கக்கிட்ட ஆன்சர் புக்லெட் இருக்கும். எந்த கேள்விக்கு எந்த விடை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்களா, பேப்பரை எவாலுவேட் பண்ணுறவங்க பார்த்தோன்னா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களாங்கிறத நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுறப்ப வேல்யூஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 162 போட்டுக்கிறாங்க. 2 பார்த்தீங்கன்னா 148 போட்டுக்கிறாங்க. ஆவரேஜாக 155 மார்க் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி எழுதியிருக்கிறாங்க, ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதில் டிமாண்ட் என்னென்னா, இம்பேக்ட் ஆஃப் COVID-19. ஓகேங்களா? COVID-19 என்வாமெண்ட்டில் என்ன இம்பேக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே இவர் என்ன பதில் எழுதிக்கிறாங்கன்னா, இவங்க என்ன பதில் எழுதிக்கிறாங்கன்னா, அஃபெக்டட் நேஷனல் ஜிடிபி, லேபர் ஃபோர்ஸு, ஓகேங்களா, ப்ரொடக்டிவிட்டி, பஃபர் ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு, பாவர்ட்டி, டொமஸ்டிக் வயலன்ஸு. இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இம்பேக்ட் எழுதியிருக்கார். ஓகேங்களா? எக்கனாமிக் இம்பேக்டை எழுதியிருக்கார். நான் கொஸ்டின் டிவியேட் ஆகி போயிட்டார், ஆன்சர் டிவியேட் ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் 1.5 மார்க் போடலாம். ஓகேங்களா? ஆனால் இங்கே எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் போட்டுக்கிறாங்கன்னா, வேல்யூவேஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 4 மார்க் போட்டுக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 66%. நான் இந்த பதிலுக்கு இந்த மதிப்பெண் ரொம்ப ரொம்ப அதிகம்தான். ஓகேங்களா? ரெண்டாவதாக வேல்யூட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் போட்டிருக்காருன்னா 1.5 மார்க் போட்டிருக்காரு. இது கரெக்டான மார்க், கிட்டத்தட்ட கரெக்டான மார்க். ஓகேங்களா? நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, என்டேஞ்சர் ஸ்பீசிஸு, வல்னரபிள், த்ரெட்டுன்னு. ஓகேங்களா? இதை 3 கேட்டுக்கிறாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம நேரடியாக இவர் கொடுத்த எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணுறோம். 1 ஹார்ன் ரைனோசரஸ். ஓகேங்களா? இது நமக்கு என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது இந்தியாவில் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இது வல்னரபிள் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? பிளாக் பக். ஓகேங்களா? இது லீஸ்ட் கன்சர்னில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்டேஞ்சரில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, பட் இது வல்னரபிள் இருக்குது. இது வல்னரபிள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, லீஸ்ட் கன்சர்னில் இருக்குது. த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஸ்பேரோ இது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கன்சர்னில் இருக்குது. ஆக மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரியான பதில் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தப்பு. 6 மதிப்பெண் கேள்வி. இதுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துக்கிறாங்கன்னா, ரெண்டாவது கேள்வி 2 மார்க் ஒரு வேல்யூவேட்டர் கொடுத்துருக்காரு. இன்னொரு வேல்யூவேட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 4 மார்க் கொடுத்துருக்காரு. இது 66%. இதுவே அதிகபட்ச மார்க் தான். ஓகேங்களா?
ஏன்னா தகவல் ஃபுல்லாக தப்பாக தான் இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் தப்புனா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது தப்புன்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபர்தராக வந்து சும்மா நம்ம செக் பண்ணிட்டு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் போட்டு என்ன எதில் போட்டுக்கிறாங்களோ அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேஸ் கீ போர்ட்டல் எழுதிக்கிறாரு. ஓகேங்களா? இதில் வந்து 22, 23 நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் கீ டைம். ஆனால் பட்டு டிஜிட்டல் செக்டார் கொடுத்துருக்காரு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிற பாயிண்ட் வந்து எங்கேயும் கொடுத்த மாதிரி தெரியல. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு எவாலுவேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பக்கத்தில் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? 5 மார்க்குங்கிறது வந்து அதிகபட்ச பர்சன்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 83% ஆகுது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டி கமிஷனுக்கு வந்து எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஸ்கீம்ஸ் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கேட்டுக்கிறாங்க. பட் இந்த கேள்வியில் பதில் என்னென்னா காமனாக இருக்கிறது எல்லாமே எழுதிக்கிறாங்க. இப்போ தாட்கோ பற்றி எழுதியிருக்கலாம், இல்லை நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஏதாவது எழுதியிருக்கலாம். இவங்க வந்து காமனாக எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஸ்கீம் எழுதிக்கிறாங்க. இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், ஓகேங்களா, மேகசின்ஸ் எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எழுதிக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது தான். ஓகேங்களா? இதுக்கு 13வது கேள்விக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண் போட்டுக்கிறாங்கன்னா 4 மார்க் போட்டுக்கிறாங்க, 5 மார்க் போட்டுக்கிறாங்க. இது ரொம்ப அதிகம்தான். இந்த கேள்வி வந்து 19th கொஸ்டின். இந்த கேள்வி செக் பண்ணோம்னா சிக்ஸுக்கு 5 போட்டுக்கிறாங்க. இதில் நம்ம 15 மார்க் வந்தாச்சு, 12 மார்க் வந்தாச்சு. இந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம டீப்பாக செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு ஸ்கோர் அதிகமாக போட்டுக்கிறாங்களோ இந்த 21th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 21st கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் அவுட் ஆஃப் 12 போட்டுக்கிறாங்க. இதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இந்து கோயில்கள் மீதான மாநில அரசின் கட்டுப்பாடு சார்ந்த நிறைகள் மற்றும் குறைகள் கேட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் வந்து அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. பேப்பர் திருத்துறப்ப இதை அவங்க கன்சிடரே பண்ணல. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஒரே கோணத்தில் போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே கோணத்தில் போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நம்மளால் அவ்வளோதான் சிந்திச்சு எழுத முடியும். ஓகேங்களா? ஆனால் மார்க் பொறுத்த வரைக்கும் இங்கே எவ்வளோ போட்டுக்கிறாங்கன்னா
ஏன்னா அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துருக்கிற மாதிரி தெரியல. 22வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் போட்டுக்கிறாங்க. இங்கே 6 மதிப்பெண் போட்டுக்கிறாங்க. இது அதிகம் தான். 8 மதிப்பெண்ங்கிறது இது அதிகம் தான். டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து நான் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்தியா வந்து சைல்டு பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2011 158 மில்லியனுங்கிற அளவில் இருந்தாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிஎஃப்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஃபேக்ட்ரி ஆக்ட். ஓகேங்களா? ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1948 தான். இது தப்பு. ஓகேங்களா? இயர் தப்பாக எழுதிக்கிறாங்க. பிளான்டேஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1951. இதுவும் மாற்றி எழுதிக்கிறாங்க. இது வந்து நம்ம நெட்டில் சர்ச் பண்ணாலும் வந்து இதுக்கான மீனிங் நமக்கு வந்து சரியாக கிடைக்கல. இது வந்து பார்த்தோன்னா பெரம்பூரில் சென்னையில் இருக்கிற ஒரு 2 ஸ்கூலோடைய நேம் தான் காட்டுது. ஓகேங்களா? 25th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம மிஸ்டேக்காக வந்து ஃபைன் பண்ணுறோம். இதையும் மிஸ்டேக்காக ஃபைன் பண்ணுறோம். இதுவும் மிஸ்டேக்கு. ஃபர்தராக பார்க்குறப்ப இதுவும் நான் மிஸ்டேக்காக தான் ஃபைன் பண்ணுறோம். நைன் மார்க் கொடுத்துக்கிறாங்க. 4 மார்க் கொடுத்துக்கிறாங்க. 4 மார்க்ங்கிறது கரெக்டான மார்க். 9 மார்க்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 75% மார்க் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் அதில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக இல்லை. இன்ஃபர்மேஷன் நிறைய தப்பாகவும் இருக்குது. இதில் 27th கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக ஆன்சர் எழுதிக்கிறாங்க. மேலோட்டமான பதில்கள். நம்ம யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து சொல்லியிருப்பாங்க. மேலோட்டமாக வந்து பதிலுக்கு வந்து மதிப்பெண் வந்து கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வியில் இருக்கிற பதில்கள் எல்லாமே வந்து மேலோட்டமானது தான். யூபிஎஸ்சியோட இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனு அதில் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். மார்க் வில் நாட் பி அலாட்டட் ஃபார் மேர்லி சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ். ஓகேங்களா? ஆனால் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி தான் இருக்குது. மேலோட்டமானது தான். ஓகேங்களா? இதில் வந்து மிஸ்டேக்ஸும் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரிபோஃப்ளோவின் இது வந்து B2, இது கோபாலமைன் மாற்றி எழுதியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பாடி டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காரு. இதில் நிறைய தவறுகள் இருக்குது. சரிங்களா? ஆனால் இதுக்கு மதிப்பெண் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 27th கொஸ்டினுக்கு 11 மார்க் கொடுத்துக்கிறாங்க 12க்கு. அப்போ 93%. இது வந்து ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸ் குறைச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கணும். இது வந்து ரொம்ப அதிகமான மார்க். ஓகேங்களா? சும்மா எழுதுனாலே போதும், ஒப்பேத்தி விட்டாலே போதுங்கிற மாதிரி தான் இந்த கேள்விக்கான பதில் இருக்குது. அதுக்கான மதிப்பெண் வந்து இவங்க படித்து பார்த்து செக் பண்ணி போட்ட மாதிரி தெரியல, சும்மா போட்ட மாதிரி இருக்குது.
இந்த கேள்வியெல்லாம் நம்ம செக் பண்ணவே இல்லை. இந்த கேள்வி மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து செக் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 கேள்விக்கு வந்து என்ன ரீசனுக்காக செக் பண்ணோம்னா, டுவெண்ட்டி கொஸ்டின் ஓகேங்களா, 12 அவுட் ஆஃப் 12 கொடுத்துக்கிறாங்க. அதுக்காகவும் இங்கே வந்து வேல்யூஷன் 1ல் வந்து பார்த்தோன்னா 12 அவுட் ஆஃப் 12 கொடுத்துக்கிறாங்க. இந்த பர்பஸ்க்காகவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்கில் 15 அவுட் ஆஃப் 15 கொடுத்துக்கிறாங்க. இந்த பர்பஸ்க்காகவும் நம்ம இதை வந்து டீப்பாக வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த 2 கொஸ்டின் வந்து நம்ம அந்த ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் செக் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும். இதில் என்ன விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த கொஸ்டின் இன்கிரெடிபிள் இந்தியா அப்படிங்கிற கொஸ்டினும், அப்புறம் வந்து உஜ்வாலா ஸ்கீமு, 5 ட்ரில்லியன் எக்கனாமி, இந்த 3 வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 அவுட் ஆஃப் 12 கொடுத்துக்கிறாங்க. 12 அவுட் ஆஃப் 12 கொடுத்துக்கிறாங்க. செகண்ட் எவாலுவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கரெக்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2002 தான். ஓகேங்களா, 2002ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2.0 இன்க்ரெடிபிள் இந்தியா 2.0 வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து என்னென்னா இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் லாக்டவுனில் இருந்தாங்க. ஓகேங்களா, டூரிசமே கிடையாது. ஸோ அப்போ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபேக்ட் வந்து தப்பு. இது வந்து சூப்பர்ஃபிஷியல் ஆன்சர், சும்மா வந்து அப்படி எழுதிக்கிறாங்க. உஜ்வாலா ஸ்கீம் வந்து எழுதிக்கிறாங்க. உஜ்வாலா ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2016. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி வந்து அர்பன் அஃபேர்ஸ்னு எழுதிக்கிறாங்க. ஆனால் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா, அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸில் வந்து பார்த்தோம்னா 50 lakhs கனெக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து 5 crore கனெக்ஷன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து மேலோட்டமான பதில்கள் எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாஸ் டார்கெட். ஓகேங்களா, அதாவது இந்த கேள்வி எழுதிக்கிறாங்க 5 ட்ரில்லியன் எக்கனாமி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் நம்ம 2025 தான் வச்சுருந்தோம். ஓகேங்களா, இது வந்து மேலோட்டமாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதிக்கிறாங்க. ப்ரொமோட் ஆத்ம நிர்பான் எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஃபீல்டு வந்து சும்மா எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏற்கனவே யூபிஎஸ்சியோடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்களோ அதை நான் காட்டியிருந்தேன். வெறுமனே மேலோட்டமாக எழுதிருக்க பதில்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்பட மாட்டேன்னு கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே நம்ம பார்க்குறப்ப இந்த மேலோட்டமான பதில்களுக்கு ஒரு சில தவறுகளும் இருக்குது. இதுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துக்கிறாங்கன்னா 12க்கு 12 கொடுத்துட்டாங்க. பன்னெண்டுக்கு 12 மதிப்பெண் கொடுத்துக்கிறாங்க 21வது கேள்விக்கு. அதே சமயம் இந்த 2வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 34th கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின். வேல்யூவேஷன் 1 பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துக்கிறாங்க. 15 அவுட் ஆஃப் 15 கொடுத்துக்கிறாங்க. இந்த கேள்வி நம்ம பார்க்குறப்ப ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 109 வந்து கொடுத்துருக்காரு. இப்போ 93. நம்ம செக் பண்ண வரைக்கும் 86, 85 தான். 2020 போட்டிருந்தாலும் 21 போட்டிருந்தாலும் 22 போட்டிருந்தாலும் 85, 86 தான் ரேங்க் இருக்குது. ஓகேங்களா, இந்த ரேங்க் வந்து சரியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்தராக பார்க்குறப்ப
இங்கே பார்க்குறப்ப கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுக்கல. ஓகேங்களா? கரப்ஷனை பற்றி எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுக்கல. கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், லாஸ், ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், இது வந்து சும்மா மேலோட்டமான தகவல். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து எழுதிக்கிறாங்க. இங்கே வந்து ஆர்டிகல் 15 போட்டுக்கிறாங்க. ஆர்டிகல் 15க்கும் நம்ம கரப்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து என்ன எதை பற்றி பேசுதுன்னா டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசுது. இந்த ஆர்டிகல் வந்து எதை பற்றி பேசுதுன்னா டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசுது. ஆனால் இவங்க வந்து ஈக்குவல் பிஃபோர் லா வந்து ஆர்டிகல் 15 வந்து ஈக்குவல் பிஃபோர் லான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் தப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 39 EF, இது வந்து ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி பேசுது. ஓகேங்களா? இதுக்கும் கரப்ஷனுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. இவங்க வந்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் சர்டன் கிரவுண்ட் எழுதுறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் தப்பு தான். ஓகேங்களா? ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் எழுதிக்கிறாங்க. இதுக்கும் கரப்ஷனுக்கும் எந்த வகையில் வந்து சம்மந்தம் தெரியல. ஆர்டிகல் 47 சொல்லிக்கிறாங்க. ஆர்டிகல் 47 வந்து பார்த்தோம்னா நியூட்ரிஷனை பற்றி பேசுது, இன்டாக்சிக் பற்றி பேசுது. ஆனால் இவங்க வந்து கரப்ஷனுக்கு இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க கனெக்ட் பண்ணுறது அடுத்த பட்சம், இவங்க வந்து எப்படி இதை வச்சு 15க்கு 15 மார்க் போட்டாங்கிறது தான் தெரியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2013. ஓகேங்களா? மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 2002 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதை தாண்டி பார்க்குறப்ப பினாமி ஆக்ட் கொடுத்துருக்காங்க, 2018 கொடுத்துக்கிறாங்க. அதான் நான் உண்மையான வருஷம் பார்த்தோன்னா 2016. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடா தடா மிஸ்ஸா சொல்லிக்கிறாங்க. இதுக்கும் கரப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது வந்து எதை பற்றி பேசுதுன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி பற்றி பேசுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? கரப்ஷனுக்கும் லோக் அதாலத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. என்ன ரீசன்னா லோக் அதாலத் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கேட்குறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து நான் கேஸ் வந்து கொடுக்குறேன். ஃபர்தராக வந்து நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டோம்னா அந்த கேஸ் வந்து நிற்காமல் போயிருங்களா? அப்படி கிடையாது. ஏன்னா கரப்ஷன் வந்து நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து சமரச பேஸில் வந்து இறங்க முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா கம்ப்ளைண்ட் பண்ணது தான். ஓகேங்களா? நெகோசியேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுவும் தப்பு தான். அப்புறம் காசஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த கேள்விக்கு வந்து இது சம்மந்தமான பதில் கிடையாது. ஓகேங்களா? இந்த கேள்விக்கு வந்து மார்க் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அதிக அளவு புத்திசாலி நம்ம கிடையாது. இந்த சமயத்தில் வந்து உடனே வந்து எல்லா கேள்விக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கிடையாது. ஆனால் திருத்துறவங்கக்கிட்ட அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது மனசாட்சியோடு வந்து திருத்தி இருக்கணும். ஓகேங்களா? 15 out of 15ங்கிறது வந்து பார்த்தோம்னா இது இந்த கேள்விக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எத்தனை பேருக்கு வந்து ஜாப் இல்லாமல் போயிருக்கணும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் மெயின்ஸ் எழுதுகிறவங்க ப்ரெசன்டேஷன்லேயும் ரொம்ப கவனம் செலுத்திக்கணும். இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. ஓகேங்களா? மார்க் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரெசன்டேஷனில் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டென்ட் ஓரளவு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இப்போ வர்ற எக்ஸாம்ஸ் மெயின்ஸில் வந்து கண்டென்ட்டையும் ப்ரெசன்டேஷன்லையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.